ஹாய் ஆல் இன்னைக்கு நான் vlog பார்த்தீங்க அப்படின்னா முட்டை பக்கோடா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மஞ்சத்தூள், சில்லி பவுடர், மட்டன் மசாலா, அப்புறம் வந்து உப்பு அண்ட் வந்து பெப்பர் பவுடர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா அரை எலுமிச்சம்பழம் சாறு ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் முட்டையை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வேக வச்சு எடுத்துருந்தோம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டையை வந்து உடச்சி அதை பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சு எடுப்பாங்க இல்லையா, முட்டையை உடச்சி அதை கலக்கி அதை வந்து அவிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நாங்கள் கம்மியான முட்டை எடுத்தோம் அப்படின்னா அவிச்சு எடுத்துக்கிட்டோம். இதை பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் நாங்கள் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா வந்து உள்ளி இருக்கு இல்லையா, உள்ளியை நீள நீளமாக பொரிச்சு பார்த்திங்க அப்படின்னா இதே எண்ணெயில் உள்ளியை நீள நீளமாக வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொரிச்ச எண்ணெயிலே பார்த்திங்க அப்படின்னா சில்லி பவுடர் அண்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படின்னு இல்லை அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா வந்து வத்தலை பார்த்திங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைச்சி எடுத்தால் சில்லி ஃப்ளேக்ஸ். அது கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.